ரமலான் சீரீஸில் இன்றைக்கி ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது சிக்கன் குச்சி ஐஸ் தான், அதாவது சிக்கன் பாப்சிக்கல். இதுக்கு வந்து நான் 3 பல்லாரி எடுத்து அதை நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கிறேன். இதை வந்து சின்ன சின்னதாக, அதாவது ரஃபாக சாப் பண்ணி கூட போடலாம். ஆனால் அப்படி போட்டால் நம்ம சிக்கனோட அரைக்கும் போது கொஞ்சம் வந்து தட்டுப்படும். அதனால தான் கொஞ்சம் மெலிசாக அரைஞ்சி போட்டுக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் கொத்தமல்லி கட்டு எடுத்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு அதையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கனை வாங்கி அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு வத்தல் பொடி, கரம் மசாலா, உப்பு இதை போட்டு நம்ம வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் வந்து அது கூடவே நம்ம அரிஞ்சு வச்ச கொத்தமல்லி இலை, அப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தது அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்து அதில் அப்படியே கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட போகிறேன். இது நம்ம மிக்ஸி ஜார்லேயும் போட்டு அரைக்கனாலும் அரைச்சிக்கலாம். ஆனால் அரைக்கிறத விட இதை மாதிரி நம்ம பொரிக்கிறதுக்கு முன்னாடி போட்டு பிசைஞ்சு அதை வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்த மாதிரி இருக்கும். அடுத்ததாக ஒரு 2 முட்டையை எடுத்து ஒரு பவுலில் ஊற்றிக்க போகிறேன். அதை நல்லா பீட் பண்ணுறதுக்கு வசதியாக கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ அதையும் நல்லா பீட் பண்ணி வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் பிரெட் க்ரம்ஸையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து இப்போ வந்து அந்த தேவையான பாப்சிக்கல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சிக்கன்லேருந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு அதை நல்லா உருண்டை பிடிச்சி நமக்கு தேவையான சைஸில், அதாவது நமக்கு வந்து ஐஸ்கிரீம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கை நடுவில் வச்சுட்டு அந்த ஸ்டிக்கை அப்படியே வந்து நம்ம மூடி விட்டுடலாம். இப்போ பார்க்கவே ஒரு அழகான குச்சி ஐஸ் மாதிரி இருக்கா. அடுத்ததை வந்து இதை அப்படியே வந்து முட்டையில் போட்டு லைட்டாக டிக் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து மேக்ஸிமம் வந்து அப்படி உருட்டி எடுக்காதீங்க, ஏன்னா வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்கிறதுனால ஒரு ஸ்பூனை வச்சு மேலே கொறி ஊற்ற போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம நல்லா அந்த ப்ரெட்டில் கோட்டிங் கொடுத்துட்டு அதை எடுத்து அப்படியே தனியாக வச்சிடலாம். இப்போ இதை அப்படியே பொரிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அது உடஞ்சி போகிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணிடுங்க, ஒரு 1 ஹவருக்கு வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. நல்லா செட் ஆயிரும். உங்களுக்கு பொரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்ததாக பேன் காய வச்சுட்டு அதில் அப்படியே போட்டு நான் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். ஒவ்வொரு சைடுக்கும் ஒரு 2-3 நிமிஷம் வெந்தால் கூட போதும், ஏன்னா நம்ம வந்து சிக்கன் தான் ரொம்ப ஸ்பீடாகவே வந்துடும். இப்போ அப்படியே நமக்கு வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அந்த திருப்பி போட்டுக்க போகிறேன். நல்லா சூப்பராக வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இதே மாதிரி 2 சைடுமே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்மளோட சிக்கன் குச்சி ஐஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதோட வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம நோன்பு திறந்துட்டு இதை கொடுத்தோம்னா அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.